லேர்ன் எனிதிங். ஹாய் எவ்ரிபடி. இப்போ இமேஜின் பண்ணுங்கள், இப்போ நம்மக்கிட்ட மணி அண்ட் டைம் ரெண்டுமே இருக்குது. அது சரியாக யூஸ் பண்ணோம்னா நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் தான். ஸோ அதை எப்படி நம்ம லைஃப்பில் சரியாக யூஸ் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மணி. எதுக்கெல்லாம் நம்ம மணியை கரெக்டான முறையில் யூஸ் பண்ணோம்னா சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் இந்த ரெண்டுமே கிடைக்கும். அந்த மூணாக பிரித்தோம்னா ஃபர்ஸ்ட் லுக் பெட்டராக இருக்குமா, க்ரூமிங். செகண்ட் ஃபீல் பெட்டராக இருக்கிறதுக்கு ஃபுட் சாய்ஸஸ். 3 மேக் மோர் மணிக்கு நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இன்வெஸ்டிங். ஃபஸ்ட்டு லுக் பெட்டருக்கு க்ரூமிங் என்னென்னு சொல்லிடுறேன். நம்ம அழகாக ஆக்கிறதுக்கு வேறு தான் க்ரூமிங். அதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஹைஜீனிங்க்கு நம்ம ரெகுலராக பண்ணுற பேத்திங், ஸ்கின் கேர், ஹேர் கேர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இது அடங்கும். ஸோ இதை நம்ம லைஃப்பில் ரெகுலராக யூஸ் பண்ணோம்னாவே நம்ம பார்க்க ரொம்ப அழகாக ஆகிடுவோம். இதை டெய்லியும் யூஸ் பண்ணி உங்களை அழகாக மாற்றிக்குங்க. நல்ல ட்ரெஸ் போடுறது, நல்ல தூக்கம், இதெல்லாம் உங்களை அழகாக மாற்ற யூஸ் ஆகும். உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அதனால் தேவையில்லாத விஷயத்தில் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக பர்சனலாக க்ரோ அண்ட் பியூட்டி ஆகிறதுக்கு யூஸ் பண்ணோம்னாவே நாம் ரொம்ப வருஷம் நல்லா ஹெல்த்தியாகவும் அண்ட் சந்தோஷமாகவும் வாழ்வோம். ஸோ லுக் பெட்டராக இருக்கணுமா, உங்களை க்ரூம் பண்ணி. செகண்ட், அவுட்ரு மட்டும் நல்லா இருந்தால் போதுமா, நம்ம உடம்பு நல்லா ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் வர குட் ஃபுட் நம்மளுக்கு தேவை. அதிகமாக பெரிய ஹோட்டலுக்கு போய் ஸ்டேட்டஸ்க்காக ஹை ஃபுட் ஆர்டர் பண்ணுறது, அப்புறம் அதை வேஸ்ட் ஆகிறது, இது எல்லாமே உங்கள் பணத்தை தேவையில்லாத செலவு செய்கிற விஷயம். இதனால் உங்களுக்கு எந்த யூஸ்மே கிடையாது. குட் ஃபுட்டு எப்படி சூஸ் பண்ணுறதுங்கிறது வெரி சிம்பிள் தான். மார்னிங்கில் கொஞ்சம் நட்ஸு, கீரை வகை, ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக. ஈவினிங்கில் ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு எக்கு, பனானா, ஃப்ரூட் ஜூஸ், நார்சத்து அதிகமாக இருக்கிற எல்லாமே டெய்லியும் சாப்பிட்டோம்னாவே நாம் ஹெல்த்தியாக இருக்கிறது 100% முடியும். ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு குட் ஃபுட் குட் லைஃபுங்கிற மாதிரி ஹெல்த்தியாக இருங்க. 3வது, மேக் மோர் மணிக்கு இன்வெஸ்டிங். இப்போ இங்கே மோஸ்ட்டாக பிகினராக இருக்கிறவங்க எல்லாமே இந்த இன்வெஸ்டிங் அப்படிங்கிற இந்த டூலை யூஸ் பண்ணி தான் மேக் மோர் அண்ட் மோருங்கிற மணியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நாம் இந்த இன்வெஸ்டிங் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணோம்னாவே லாட் ஆஃப் மணி நம்ம தேடி வரும். ஸோ ஃபஸ்ட் இன்வெஸ்டிங் ஆன் ஏர்லி. இப்போ மணியை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி நம்ம லைஃப் ஈக்குவல் டு டைம் அப்படிங்கிறது தெரியும். டைம் இல்லைன்னா லைஃப் இல்லை. அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். உங்கள் லுக் பெட்டராக இருக்கிறதுக்கு ஜிம். இதை பற்றி பேசாதவங்க யாருமே கிடையாது. இதுதான் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வே இன் லைஃப். ஃபிசிக்கலாக நம்ம இருந்தால் மட்டும்தான் லுக் பெட்டர் ஃபீல் இன் லைஃப். டயர்டாக இருக்கா, கோ டு ஜிம். ஸ்ட்ரெஸ், கோ டு ஜிம். மைண்ட் செட், கோ டு ஜிம். ஆங்கிரி, கோ டு ஜிம். இப்படி எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் தான், கோ ஜிம். ஜிம்முக்கு போனீங்கன்னா இஸ் சேஞ்ச் யுவர் லைஃப் அண்ட் மைண்ட் செட். ஃபீல் பெட்டருக்கு மெடிடேஷன். நம்ம மனசு அமைதியாக இருந்தால் இந்த உலகத்தையே ஆட முடியும். உங்கள் உடம்புக்கு ஜிம் எப்படியோ அதே மாதிரி நம்ம மனசுக்கு மெடிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நம்ம டைமை கொடுக்குறதுனால நம்ம மனசு வெரி ஃபீல் பெட்டர் டு லைஃப். டெய்லி மெடிடேஷன். அண்ட் தேர்ட், மேக் மோர் மணிக்கு ஸ்கில். நம்ம ஸ்கில் தான் இந்த உலகத்தில் இம்பார்ட்டன்ட். எலான் மஸ்க்கு ராக்கெட்டை பற்றி ஸ்கில் இருந்ததுனால தான் ஸ்பேஸுக்குங்கிற கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் உங்கள் லைஃபுக்கு எது ஹை இம்பார்ட்டன்ஸ் ஸ்கில்னு கண்டுபிடிச்சி அதை லேர்ன் பண்ணி மேக் மோர் மணி. இப்போ சொன்ன எல்லாத்தையுமே உங்கள் டைம் அண்ட் மணியை கரெக்டாக யூஸ் பண்ணோம்னாவே லைஃப் சக்ஸஸ் தான். ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பை க்ரோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதே மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.